Hi, hello, vanakkam. This is Shyam. And this is Karthik Govindraj. And this show is Kalaki Roast. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம என்ன படத்தை பார்க்க போகிறோம்னா அது சூர்யா அவர்களோட ஒரு படைப்பு சூர்யாவோட படைப்பு இல்லை, இது வேற ஒருத்தரோட ஒரு படைப்பு. சூர்யாவே அவர் இப்போ இருக்கிற ஒரு கிரீனஸ்ட் ஃபிளாகாக இருக்காரு, ஒரு பயங்கர ப்ரொக்ரெசிவாக இருக்காரு, உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நிறையா படத்துலேயே நிறையா பேசுகிறாரு. ஸோ இப்படி இருக்கிற ஒருத்தர் இந்த கேரக்டரில் இந்த மாதிரி டைலாக் என்ன ரெட்டா இல்லை எல்லோவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கன்ஃபார்ம் க்ரீன் கிடையாது. ஆனால் அவங்க க்ரீனாக தான் காமிச்சிருப்பாங்க. ஆமாம், இது மாதிரி ஒரு க்ரீனஸ்ட் ஃப்ளாகுங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூர்யாக்கே இப்போ தோணலாம், சே இந்த மாதிரி டைலாக்லாம் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேல் படத்தோட ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நினைக்கலாம் வேல் படத்துல என்னடா இருக்கு, உண்மையிலே அது ஜாலியா அந்த ஆக்ஷன் படம் தானே அப்படின்னு கிடையாது. அதுல இருக்கிற லவ் போர்ஷன், அதுல இருக்கிற இந்த சில அட்வைஸுகள் வார்த்தைகள் ஹீரோயின்ஸ் பேசுறது, ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஸோ படத்தை பார்த்துருவோமா? இந்த அனிமேஷன் படையப்பா சாமி ஆமா எல்லாம் வண்டி வேற வீரலட்சுமி சுவிட்ச போட்டாதான் கரண்ட் வரும், இடி இடிச்சாதான் மின்னல் வரும், வேணும் நினைச்சாலே வேலு வரும், வாந்தி வரும், குடிச்சா வாந்தி வரும். என்னடா டைலாக் இதெல்லாம்? எவன் எழுதி கொடுத்தா இல்ல, யார் எழுதுனாலும் தெரியும். விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்னு எரியும், நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனீங்கன்னா மச எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆசிட் ஊத்துனா அப்பவே எரியும், டீசல் ஊத்துனா அப்படி எரியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்குன்னு எரியும். என்ன மட்டும் எதுக்கு கிடைச்சா? நீ எங்க இருந்து வந்த? இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? 2025 திட்டுறது, 24 திட்டுறது, அதாவது போனை திட்டுறது, பைக்கு திட்டுறது, ஏன் பைக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவர் பாம்பை திட்டுறாரு. இந்த புசு விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உனக்கு பல்லுல தான் விஷம், எனக்கு உடம்பெல்லாம் விஷம். ஹீரோயினோட இன்ட்ரோ தமிழ் சினிமாலேயே பயங்கர ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு கேரக்டர் ஹீரோயின்னா இவங்க. அதாவது என்னன்னா பூமர் கிடையாதுப்பா, ஆனா பேசுறதெல்லாம் நீ இன்னும் பூமர் விட்டு சரியா வெளியே வரல, வா முதல்ல அப்ப சொல்லு பூமர் இல்லன்னு அப்படின்ற மாதிரி இருக்கும். மேலும் விவரம் தெரிய கிச்சனில் மிக்ஸி அடியில் பார்த்தோம். அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறி விவரம் தெரிய ஷெட்யூல் உள்ள கார் வைப்பரை ட்ரெஸ்ஸரட். அடுத்த க்ளூ இங்க ஓடி போறேன்னு எல்லாரும் பயமுறுத்திட்டு கார் ஷெட்ல உட்கார்ந்து காபி குடிச்சிட்டு இருக்க. வீட்டை விட்டு தான் போறேன்னு சொன்னேன், கேட்டை விட்டு போறேன்னு சொல்லியே. கரேஜ் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா, எங்கம்மா இருக்கு? பெத்தவங்களை மதிக்காம தாய் இஷ்டத்துக்கு ஓடி போறதுக்கு நான் ஒன்னும் ஓடுகாலி கழுத கிடையாது. இல்ல எனக்கு புரியல. இப்போ இந்த கட்டாய கல்யாணம் எல்லாம் பண்ணி வைப்பாங்க, அதுக்கு பயந்து ஓடி போற பொண்ணுங்கெல்லாம் ஓடுகாலி. கீழ் ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஓடி போறவங்க எல்லாம் ஓடி போனாலே ஓடுகாலி தான். போய் குயின் எலிசபெத்தோட உயிரை எடுப்பேன், பேட்டி எடுப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். மலேசியால சின்ன தாத்தாவும் பாட்டியும் உன் கல்யாணம் எப்போ அப்பன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என் ஆம்பிஷன் என்ன ஆகுறது? கேக்குற நல்லா இருக்கா? அடுத்த டைலாக் கேளு. உங்க பயங்கர ப்ரோக்ரெசிவ் உனக்கு தோணுதா? அடுத்த டைலாக் கேளு. அடுத்த டைலாக். என் ஆம்பிஷன் என்ன ஆகுறது? ஸ்வாதி, ஒவ்வொரு தடவையும் உன்னை டிவில பாக்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ அந்த அளவுக்கு பயமா இருக்குமா? இந்த அப்பாக்காக உன் ஆம்பிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா? இங்கே பாரு, எவ்வளோ லூசுத்தனம் பயம். ஒவ்வொரு வாட்டியும் நான் டிவியில் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது பயமாகவும் இருக்கு. ஏன் டிவியில் பார்க்குறது உனக்கு என்ன பயம்? வேணா ஹாரர் ஃபிலிம்ல நடிக்கிறா, டிவியில் ஆங்கர் ஆகிறது உனக்கு என்ன பயம்? இந்த மீடியாவில் ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. இந்த படத்தை பார்த்து எத்தனை வீட்டில் பேரண்ட்ஸ் மீடியா வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, ஆல்ரெடி போகக்கூடாது தான் சொல்லுவானுங்க. இதை பார்த்து போட்டு கன்ஃபார்ம் பார்த்தியா, அரி படத்திலே சொல்லிட்டாங்க நீ போகக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க.
இப்போ அவங்க வந்து ஆம்பிஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டாங்களா? ஆம்பிஷன்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப ப்ரொக்ரெசிவானது. இவர் வேற ஆம்பிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்றாரா? அவங்கள கேளு. உன் ஆம்பிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. பாத்தியா, அவ்வளவுதான் ஆம்பிஷன். என்ன உடனே ஓகேடா, அவ்வளவுதான் ஆம்பிஷன். அது பிபிசி போய் இது பண்ணவங்கறதெல்லாம் வந்து அப்பா கேக்குறாரு, ஓகே விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு. இந்த லட்சணத்துல ஒருத்தருக்கு ஆம்பிஷன் இருந்தா எந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி எஸ்டிவியை கடக்க முடியும்? இல்ல வீட்ல தான் எந்த பேரண்ட்ஸ்க்கு நம்பிக்கை வர என் பொண்ணு உண்மையிலே ஆம்பிஷனோட இருக்கா அப்படின்னு கனவு காண மட்டும் தெரிஞ்சா அடம்படிக்க தெரியணும். நமக்கு எதுங்க, நம்ம கேரேஜ்ல காப்பி குடிச்சா போதுங்களா? எதுக்கு அடம் பிடிக்கிறது? ஆம்பிஷன் போனதுக்கு சந்தோஷப்படுற குடும்பம் இந்த குடும்பம் தான். 2500 ஏதாவது ஃபங்க்ஷன் எடுக்கறியா? சும்மா கேஷுவலா போடுறதுக்காக. கேஷுவலாவா? அதுக்கு 700 800 எடுத்தா போதாதா? அதாவது வந்து அவங்க ரொம்ப சிக்கனமா இரு 700-800 சொல்றாங்க. 2500 கேஷ் அவகிட்ட இருக்கு, வாங்குறா. என்ன பிரச்சனை? சரி 700 ரூபா 800 ரூபா சில பேர் காஸ்ட்லியா இருக்கும்ல, அப்ப அவங்கள எங்க போவாங்க? நீ 2 ரூபாய்க்கு துணி தச்சு போட்டுக்கேன். கேஷுவலா போடுறதுக்கு எதுக்கு 2500? காசு இருக்குது, வாங்கி போடுறா. என்கிட்ட கேஷுவலா போடுறதுக்கு 700 ரூபா வந்து 700 ரூபாய்க்கு வாங்கி போடுவேன். 1000 ரூபா 1000. அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதை பொறுத்தது. இதை பொறுத்து இவங்க வந்து கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து பண்ணுவாங்க. ஏய், உனக்கு பின்னாடியே வரானுங்கடி. டிடெக்டிவ் லட்சணத்தை பத்தியா? நம்ம ஆளுங்கடா ஒளிஞ்சிருக்கு லட்சணம் படி. வாடி உள்ளத்தல். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சந்தேகப்படுறாங்க போல இருக்கு. நான் உடனே எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். ஹலோ எத்தனையோ பொண்ணுங்க வீட்டுல மாப்பிள்ளை பத்தி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணத்தை நிப்பாட்டினா பொண்ணுங்க நிலைமை என்ன ஆகுறது? இல்ல என்ன பிரச்சனை? இந்த கேரக்டர் பொண்ணுங்க மாப்பிள்ளை நிப்பாட்டினா பொண்ணுங்க நிலைமை என்ன ஆகுறதுன்னா என்ன வேற மாப்பிள்ளையே கிடைக்காதா? அதானே, உனக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணு, பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணாது, அவ்வளவுதானே. இப்போ எங்க கிட்ட கேக்குறாங்க. என்ன இருந்தாலும் பொண்ணுங்களை ஃபாலோ பண்றது தப்புதான். நீ கரெக்ட் பண்றக்கா ஃபாலோ பண்ணு. இது என் வேலைமா. புருஷன் மட்டும் பார்க்க வேண்டிய உடம்ப எல்லாருக்கும் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. கேட்டா கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கும் இந்த டிடெக்டிவ் பின்னாடி ஃபாலோ பண்றதுக்கும் பெண்களோட வந்து ட்ரெஸ்ஸிங்க்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு இந்த டைலாக் இப்போ குறுக்க வந்துச்சு? இங்க பாரு, அடுத்து ஆம்பளைங்க கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னு வேஸ்ட் இழுந்து பேண்ட்டுக்கு தான் மாறி இருக்காங்க. இப்படி அரைகுறை சுத்தி பாத்திருக்கீங்களா? இருக்காங்களே, நாங்களும் 6 பேக் எல்லாம் காட்டுறோம், பேர் பாடியோட சுத்துறோம், பீச்சில் போனா ஷார்ட்ஸ் போடுறோம். ஷார்ட்ஸ்னு உள்ள ஒரு அது வெளியே ஓடி சுத்துறோம். எங்களுக்கு அதெல்லாம் இருக்கே. தமிழ்நாட்டுல இருக்கிற 364 ஜாதியிலையும் ஜாதியில என்னடா ட்ரைனேஜ்ல ஆரம்பிச்ச ட்ரெஸ்ஸுக்கு போனே இப்ப ஜாதியில வந்து நிக்கிற. பெத்த பிள்ளைங்களை கண்டிக்க முடியாம எல்லாரும் பயந்து பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. முடியாததுனால உமர்ல உமர் உங்க ஃப்ரெண்டு எல்லா விஷயத்திலயும் அக்கறையோட இருக்காங்க. செலவு பண்றதுல பொறுப்பா இருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. இவங்க எல்லாத்துலயும் 80 மார்க், நீங்க 40 மார்க் தான். அப்பவும் எல்லாத்தையும் பண்ணா அந்த பிள்ளைக்கு 80 மார்க் தான். அப்ப என்னடா பண்ண 100 வாங்குறதுக்கு? எல்லாத்துலயும் பொறுப்பா இருக்காங்களா? இப்ப அது வந்து ட்ரைனேஜ் மூடுன்னு சொன்னா அந்த பொண்ணு இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்தவளா? 600 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தா குட். 2500 ரூபாய்க்கு கேஷுவல் வேற எடுத்தா ஜாக்கி சட்டியா 500 ரூபா வருது. நீங்க முதல்ல விலைவாசி குறைங்களா? பார்டர்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப கூட உங்களை பத்தி நல்ல ரிப்போர்ட் தான் கொடுக்க போறேன். ஆனா சில விஷயங்களை நீங்க திருத்திக்கணும். அப்பதான் உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஏன் திருத்தல? என்ன திருத்தருக்கு அந்த பிள்ளைகிட்ட என்ன இருக்கு? எத்திக்ஸும் இல்ல. இப்ப கூட உங்களை பத்தி நல்ல ரிப்போர்ட் தான் கொடுக்க போறேன். என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் போ. உங்களை கல்யாணம் பண்ண போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். தப்பிக்க 2 பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. ரொம்ப கொடுத்து வச்சவன். யோ 100% eligible for a perfect married life. எப்படி 2 இன்சிடென்ட்ல எப்படி நீ கண்டுபிடிச்ச பெர்ஃபெக்ட் மேரேஜ்? டிடெக்டிவ்ல அங்க இருந்து மூக்குலயே மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருந்தேன். மாப்பிள்ள போட்டோ பாக்கலையா? கொடுத்தாங்க, நான் தான் பார்க்கல. ஏன்? போட்டோவை பார்த்து பிடிச்சு போய் ஒருவேளை கேரக்டர் தப்பா இருந்துச்சுன்னா மனசை மாத்திக்க முடியாதுல்ல. எனக்கு புரியல. அப்பவும் உனக்கு போட்டோ பார்த்து தான் பிடிக்குமே தவிர கேரக்டர் பார்த்து பிடிக்காது. அவன் எவ்வளவு அழகா இருந்தா என்ன, அவன் கேரக்டர் பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணு சொல்லு. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ண கூடாதுங்க. அதுதானே முக்கியம். எது பிரியாரிட்டிங்கிறது. அப்போ மனசு போட்டோ பார்த்து தான் பிடிக்கும், கேரக்டர் பார்த்து பிடிக்காது. என்னதான் சொன்னாலும் லுக்ஸ் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. லுக்ஸ் தான் அதுதான் முக்கியம். அப்ப கேரக்டர் நல்லா இருந்து போட்டோல கேவலமா இருந்தா கட்டிக்க வேண்டியதா? ஃபேஸ் வேல்யூவை விட கேரக்டர் வேல்யூ தான் முக்கியம். அப்புறம் ஏன்டி போட்டோவை பார்க்கல? Just ask me anything. நான் ரிப்போர்ட் கேட்டிருந்தேன்ல, ரிப்போர்ட்ல மாப்பிள்ள கெட்டவ கேரக்டர் சரியில்லைன்னு எழுதி கொடுக்க முடியுமா? சாரி, நான் கேக்குறது தப்புதான். எதுக்கு? இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல.
அப்பா அம்மா கம்பல் பண்ணதுனால ஒத்துக்கிட்டேன். ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு? அது அப்படின்னா அப்பா அம்மா கம்பல் பண்ணாங்கன்னு ஒத்துக்கிட்டு மேரேஜ் போட்டோ எடுத்து வந்து டிடெக்டிவ்லாம் கொடுத்து திருப்பி ஆம்பிஷனை மறந்துட்டோமே முதல்ல போய் ரிப்போர்ட்டை மாத்திடுவோம். ஆம்பிஷனை விட்டுட்டுமே இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு. தூங்கி எந்திரிச்சு போ நம்ம நேத்து என்னமோ மறந்துட்டோம். அட ஆம்பிஷனை மறந்துட்டேங்க. போய் கல்யாணம் ரிப்போர்ட். எஸ்டிவில ஜாயின் பண்ணி 6 மாசம் தான் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பிபிசி வரைக்கும் போகணும் தான் என் ஆம்பிஷன். அதுக்கு அட்லீஸ்ட் 1 இயர் ஆகும். அதான் 1 வருஷத்துல பிபிசியா 5 வருஷமா முக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த யூடியூப் சேனலை தாண்டி போக முடியல. 1 வருஷத்துல பிபிசியா. அதான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ஆம்பிஷனை கன்டினியூ பண்ணலாமே? கல்யாணம் பண்ணா ஃபுல் டைம் வைஃபா இருக்கணும். பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு அவங்கள கவனிச்சுக்கிட்டு ஹஸ்பண்டோட ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதே ஏன் கல்யாணம் பண்ணா புருஷன் வந்து ஃபுல் டைம் ஹஸ்பண்டா இருக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ ஃபுல் டைம் ஒய்ஃபா இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவ எவ்வளவு ஆம்பிஷன் ஆனாலும் அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து குடும்பம் குட்டின்னு தான் ஆயிரணும். புருஷனோட ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர உனக்கு கெரியர்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. ஆமா, அதனாலதான் இப்ப எல்லாம் நிறைய பிரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ணி வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏய் எந்திரி மேல பிஸ்தா. பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்லிருக்கலாம். சொன்னேன், ஆனா அவங்க ஒத்துக்கல. பிடிவாதமா கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். நம்ம ஆம்பிஷனுக்காக பேரண்ட்ஸ் மனசை கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு. என்னலா லுக், என்னதான் ட்ரக் அடிக்டா இருந்தாலும் உண்மை எழுதி கொடுத்தாரு பாரு. இட்ஸ் கியூரபிள். கியூர் பண்றேன். எப்படி இவ பெரிய வந்து டாக்டர் முதல்ல ட்ரக் அடிக்டானே தெரியல பண்றதுக்குலாம் போயாச்சு. முதல்ல என்னன்னே தெரியாது. நான் கியூர் பண்ணுவேன். ஒரு பெண்ணா, ஒரு பொண்டாட்டியா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா அவனை நான் திருத்துவேன். திருத்துறதுதான் பொழப்பு உங்களுக்கு. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றதுக்கெல்லாம் லவ் பண்றது இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணி நான் உன்னை திருத்துறேன். திருத்துறதுக்கு தான் வந்தியாமா பிறந்தியாமா? முடியாதுடா. நமக்கு தான் ஆம்பிஷனே 1 செகண்ட்ல போச்சு. என்னது இது? உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். ஆனா நீங்க 1 வருஷம் தள்ளி வச்சிட்டீங்க. குழப்பத்துக்கு போறதவள என்னை தாண்டி வருவாயா? ஜெசி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாம் உன் ஆம்பிஷனுக்கு தாமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாப கண்டினியூ பண்ணலாம்னு நீங்க தானே சொன்னீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை குட்டி பத்தி செட்டில் ஆயிருவா, நீ தானே சொன்ன. அதாவது வந்து மாத்தி மாத்தி பூமர் ஆயிக்கிறாங்க. அது அப்போ இப்போ உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது. இவளுக்கு ஆம்பிஷனும் இல்ல, ஒரு கர்மமும் கிடையாது. சும்மா டைம் பாஸ்க்கு எஸ்டிவில ஜாயின் பண்ணேங்க. எங்க அப்பா வேணான்னாரு, நான் ஆம்பிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என் புருஷன் வேணான்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். திருத்த முடியாதுரே, திருத்தவே முடியாது. ஏற்கனவே எனக்கு காது குத்தி மொட்டையும் போட்டாச்சு. நீ மெட்ராஸ்ல மவுண்ட் ரோடு கிட்ட நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் மவுண்ட் ரோட்ல இருக்கிறது சரி, உன் பொண்டாட்டி நான் மவுண்ட் ரோட்ல இருக்கிற பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. என்னடா சொல்ற? பாத்ரூம்ல இருக்க உன் பொண்டாட்டி குரல கேக்குறியா? அதாவது என்னன்னா, இவனுங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரைவல்ரிய வீட்டுல இருக்கிற பெண்களை வச்சுதான் இது பண்ணிக்கணும். ஆக்சுவலி வந்து வில்லன் பண்றாருன்னா கூட வில்லன் அது ஒரு பேட் கேரக்டர்னா, ஹீரோவுக்கு அது ஈக்குவலா ஏய் நீ போனேன்னு நானும் பொண்டாட்டி அது அவனை ட்ராப் பண்றதுக்கு பண்றதாவே இருக்கட்டுமே. பட் இருந்தாலும் வந்து ஹீரோ இத்தனை நேரமா எத்திக்ஸ் பேசிட்டு திடீர்னு வந்து யோ இவன் ஓகே பயப்படுவான். அவங்களுக்கு எம்பாரசிங்கா இருக்காது. தொலைஞ்சு போனவன் புள்ள வேணுமா? தொலைஞ்சு போனவன் புள்ள வேணுமா? தொப்பு கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே, யாரு செஞ்ச பாவம் இது? போறீங்க அவனுங்க வீட்டு விட்டு போறானுங்க. தொலைஞ்ச பையன் கிடைச்சிட்டான், குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பானுங்களா, அவனுங்களாம் வீட்டு விட்டு ஓடிட்டானுங்க. என்ன ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு, நீ அதெல்லாம் முடியாது கிளம்புவாங்க, இழுத்து கூட்டு போறாங்க. இது மாதிரி சாதி காலையில எங்க கூட மலேசியா வர்ற, 2 மாசம் தங்குற, எல்லாத்தையும் மறக்கிற. டிக்கெட் போட்டாச்சு, எல்லாத்தையும் மறக்க. இதுக்கு 2 மாசம் மறந்து போயிருப்பேன். 10 வருஷமா வச்சிருந்த ஆம்பிஷனே மறந்துட்டேன். இவனை யாரு சில்லி பையன். இதுக்கு என்னன்னா தொலைஞ்சு போன பையன் கிடைச்சிட்டான். என்ன சொன்னாங்க, ஒரு பையன் தான் சொன்னாங்க. 2வது பையன் சொல்ல அவங்களோட டிராமாவே ரீசனா இருக்கு. 2வது பையன் இல்ல இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு இவனுங்க ஏன் கல்யாணத்தால நிப்பாட்டுறாங்க? லூசு குடும்பமா இருக்கும் போல. இன்னொன்னு மலேசியால இருந்து வந்தவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுக்குள்ள மலேசியா போனோம். மலேசியா வர்ற 2 மாசம் இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஜாலியா இருக்கீங்க.
முத்து கொடுப்பாளா? மொத்தத்தையும் கொடுப்பாங்க. நீ வேணா ஊர் கிளம்புறியா? பிரச்சனை என்னன்னு பயந்து ஓடுறதுக்கு நான் லவர் கிடையாது வாசு. I'm almost your wife. இப்போ வந்து லவ் பண்ற பொண்ணுங்கெல்லாம் பிரச்சனை இருந்தா பயந்து ஓடிருங்க. இப்போ வந்து வைஃப் மட்டும் தான் இருப்பாங்க, லவ் பண்ணாலே பயந்து ஓடிருங்க. அப்புறம் ஏன் லவ் பண்ணா டைரக்டா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே? அதுக்கு பேர் தான் அரேஞ்ச் மேரேஜ். ஆல்மோஸ்ட் வைஃப். ஆல்மோஸ்ட்க்கே இந்த பொண்டாட்டி மாதிரிக்கே அந்த மாதிரி டென்ஷன் ஆவறியா? ஐயோ, இந்த வீட்ல பொறுத்த புள்ளையா இருந்தா தட்டிருப்பீங்க. யாரோ பெத்த புள்ளையா இருந்தா கண்டுக்காம விட்டுட்டீங்க. அவங்கள பத்தி பேச நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? கிளம்புகிறது. போ. என்னதான் வந்து ஒரு லவ்வரா இருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி வந்து அவமானப்படுத்துறதெல்லாம் அவ யாருக்கு பேசிட்டு இருக்கான்? ஏன்டா எனக்கு என்ன தலையெழுத்து? அவங்க அண்ணன் எக்கட கேட்டா எனக்கு என்ன? உன்னை லவ் பண்ணதுக்கு இந்த நாய்க்கு முன்னாடி நான் அவமானப்படணுமா? நான் கோபப்பட்டதுனாலயா? அத்தனை பேர் முன்னாடி என்னை பிடிச்சி திட்டி போட்டு ஏன் அழுகிறேன் கேக்குறேன். பின்ன உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டீங்கல்ல? ஏய், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. அவங்க எல்லாம் கையில அருவாள் தூக்குனாலும் மனசால குழந்தைங்க மாதிரி. நீ எதை வேணாலும் பேசிட்டுன்னு கேட்டுட்டு இருக்க. நான் ஒன்னும் லவர் கிடையாது. ஆல்மோஸ்ட் யோர் ஹஸ்பண்ட். இப்போ ஹஸ்பண்ட்னா அவன் என்ன பேசினாலும் கேட்க மாட்டேன். இல்ல ஹஸ்பண்ட்னா என் இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். லவ்வர்னா என்ன பேசினாலும் பேசிக்குமா அப்படின்னு சொல்லி விட்டுறலாமா? வண்டி விட்டு அரேஞ்ச் மேரேஜ் தானே கடைசியில. இதுவும் பாரு, இது ஒரு மிசாஜினிஸ்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீ என்ன வேணாலும் பேசிட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு நான் ஒன்னும் லவ்வர் கிடையாது. ஐ அம் ஆல்மோஸ்ட் யுவர் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்னாலும் ஒப்பீனியன் கேட்கணுமா இல்லையா? சொல்ல போனா ஹஸ்பண்டுக்கு தான் வாயவே திறக்க முடியாது. பயவுல இன்னும் விவரம் தெரியாம ஒரு ஃபன்னி ஃபேக்டரா தான் சொன்னேன். ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிட்டானே. நிறைவுக்கு வந்து விட்டோம். படம் வந்து முடிந்தது. ஸோ அந்த வேல் படத்துல என்னதான் நிறைய என்டர்டைனிங் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஜாலியான படம் தான், ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம் தான். சில நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் பல பூமர் கருத்துக்களும் இருக்கு. அது வந்து ரொம்ப சட்டிலா இருக்கு. அதாவது என்னன்னா, நீங்க ப்ரொக்ரெசிவ்ங்கிறதும் கூட வந்து இந்த அளவுக்கு தான், நீ வந்து மாடர்ன் கூட இந்த அளவுக்கு தான், நீ வந்து ஃப்ரீடம் கூட உனக்கு இந்த அளவுக்கு தான், ஆம்பிஷன் கூட உனக்கு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் லிமிட் பண்றதும் ஒரு பூமர்த்தனமா ஒரு ரெக்ரெசிவ் தாட்டு தான். அதெல்லாம் ஒரு பயங்கரமா வச்சிருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி சூர்யா இப்ப இருக்கிறதுக்கு வந்து இந்த படத்தை எல்லாம் பார்த்தா இப்படிலாம் நான் பேசி நடிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினைப்பாரு. இட்ஸ் ஓகே ஃபைன். நானும் வந்து ஒரு மிசாஜினிஸ்டிக்கா வளர்ந்தவன் தான், இவனும் மிசாஜினிஸ்டிக்கா வளர்ந்தவன் தான். நிறைய இந்த ஆண்கள் வளர்க்கப்பட்டதே வந்து ஒரு மிசாஜினியா தான் வந்து வளர்க்கப்பட்டார்கள். ஸோ எல்லாருமே அப்கிரேட் ஆவாங்க. ஸோ அப்படிதான் நாங்களும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து அறிவு வந்திருக்கு, பூட்டு பாட்டு தெரிஞ்சிருக்கோம். சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ ப்ரொக்ரெசிவாக வளர்ந்தியா தம்பி அப்படின்லாம் வந்து கிடையாது. உண்மையில நாங்களும் இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்து இப்படி ஒரு ஒப்பீனியன்ல தான் வந்து இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் போல. ஆமா, அப்பா சொன்னா ஆம்பிஷனை விட்டுட்டு போக வேண்டியது. ஆஹா, எப்படிப்பட்ட ஒரு பெண் அப்படிலாம் சொல்லி தான் வந்து நாங்களும் வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த படத்தோட ரோஸ்ட் முடிந்தது. ஸோ நீங்கள் இந்த வேல் படத்தோட ரோஸ்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹீரோயினோட கேரக்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ரிக்ரெசிவ் தாட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத ஆம்பிஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அட்ராக்டிவ் பாயிண்ட். ஹீரோ விழுந்த பாயிண்டே அதுதான். ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் ஒரு பூமர் படத்தோட வீடியோஸில் வந்து சந்திப்போம். அதிலிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் கோவிந்தராஜ். டாடா, பபாய்.